ஃபேமிலியோட வர்றேன் அப்படின்னா தேவாரம் 4ஆம் திருமுறை அப்பர் சுவாமிகள் அருளிய தேவாரம் பதிகை எண் 38 தலம் திருவையாறு 5வது மந்திரம். தலைவராகிய ஐயாரப்பர் வானவர்கள் தன்னை வணங்கச் செய்தார். அடியார்களினுடைய கொடிய வினைகளை நீக்கினார். நீக்குபவர், நீக்கினார்னா நீக்குபவர். நன்காட்டில் நடனம் நிகழ்த்துபவர். உரைகளில் சுடுகாடுன்னு இருக்கும். நாம் அந்த வார்த்தையை ஞானிகள் பயன்படுத்தலாம், நம்ம பயன்படுத்தக்கூடாது. நாம் மங்கள சொல் சொன்னாலே அமங்கலமாகிறது. அவங்களுடைய அமங்கல சொல்லும் எதா மாறிடும், அதனால் நம்ம நன்காடுன்னு சொல்லணும். ஆசை கடவுளை எரித்தவர். பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்யப்படுபவர். இதில் வச்சாலே எடுத்து தெரியுது எனக்கு. இப்போ இதில் வச்சாலே தெரியுது. முதல்ல இப்படி இந்த அளவுக்கு எடுத்து வைப்போம்ல, எதிரிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இனி வாத்தியார் பாடம் எடுத்துட மாட்டார், நுள்ளக்கண்ணன் ஆயிடுவான். முதல்ல இவ்வளோ தூரத்துக்கு வச்சு படிப்பேன். இதில் வச்சாலே தெரியுது. பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்யப்படுபவர். அபிஷேகம் செய்பவருக்கு அருள் செய்பவர். யானைத்தோலை போர்த்தி கொண்டவர். அபிஷேகிப்பவருக்கு அருள் செய்பவர், யானைத்தோலை போர்த்தி கொண்டவர். தலைவர் வானவர்கள் வணங்கச் செய்தவர். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தலைவருங்கிறதுனால தான் வானவர்கள் வணங்கினாங்கிறன்னு புரிஞ்சுக்கணும். வானவர்களை வணங்க வச்சது தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்கு அல்ல. தேவருங்கிறத ஒரு பிறப்பு தான். நீங்கள் கருமுதல் திருவரையில் 7 வகை பிறப்பில் எதுவும் போட்டிருக்குது. தேவரும் ஒரு பிறப்பு தான். அந்த பிறப்பை கடந்தால் தான் அவங்களுக்கு மோட்சம். அப்போ அவங்க அந்த பிறப்பிலேருந்து என்ன செய்யணும், கடந்து வரணும். அதுக்காக வணங்க வச்சாரே தவிர எல்லாரும் நம்மளை கும்பிடுங்கிற ஆசையெல்லாம் யாரும் கிடையாது, இறைவனுக்கு கிடையாது. அவங்களும் அந்த பிறப்பிலேருந்து மீளணும். கணபதி, கந்தன், அபிராமி பட்டர் பாடுறாருல, அபிராமியை யாரெல்லாம் கும்பிடுறாங்கன்னு ஒரு பட்டியல் கொடுப்பார். ஆமாம், அங்கி குபேரன் அமரர். என்ன அர்த்தம்னா, தேவர்கள் அவர்களை கும்பிட்டதை அபிராமி பட்டர் ஏன் பெருமையாக சொன்னார்னா, அவர்களை வணங்க வைத்து அதைவிட மேல்நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அப்படின்னு அர்த்தமே தவிர அவங்கெல்லாம் கும்பிடுறதுனால தான் அபிராமிக்கு பெருமையெல்லாம் கிடையாது. அதை அப்படி புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம விளக்கம் சொல்கிற வேலையை செய்யும். அடியார்களுடைய வினையை அழிக்கிறார். அதை ஒரு 3 ஸ்டெப்பாக எடுக்கணும். தலைவன் 1, தேவர்களை வணங்க வைத்தான் 2, அடியார்களுக்கு வினை நீக்கினான். அதில் நம்ம என்ன புரிகிறோம்னா, தேவர்களுக்கும் அவன்தான் தலைவன், அடியார்களுக்கும் அவன்தான் தலைவன். தேவர்களுக்கு வினை நீக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக நீக்க முடியாது. ஏன்னா வினை நீக்கணும்னா சாதனை எவ்வளோ இருக்கணும். சரியை முடித்து, கிரியை முடித்து, யோகம் முடித்து, ஞானம் சாதித்த பிறகு தான் எதை நீக்க முடியும், வினை நீக்க முடியும். அவ்வளோ பெரிய பக்குவத்தில் யாரும் இல்லை. அதனால தான் 2ஐயும் தனியாக கட் பண்ணார். தேவர்களை வணங்க வைத்தார், அடியார்களுக்கு வினை நீக்கினார். இதையெல்லாம் சொல்லாமல் தேவாரம் எப்படி நடத்துறது? நடத்தினா அது எப்படி தேவாரம் ஆகும்? பாடினாலும் இந்த நம்ம சொல்லி தான் ஆகணும், பேசினாலும் இதை சொல்லி தான் ஆகணும். நன்காட்டில் நடனம் ஆடுபவர். அடுத்தது, நன்காட்டில் நடனமாடுதல் என்பது இறைவனே சங்கார கடவுள் என்பதை காட்டுவது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே. நள்ளிருள்ள சூரியன் சந்திரன். நள்ளிருள் அப்படின்னா ராத்திரி 12 மணிக்குன்னு அர்த்தம் கிடையாது. பேரொளியில் சூரியன் சந்திரன் அக்னி கிடையாது. எல்லாம் மாயில் தோன்றுறது, எல்லாம் அடிஞ்சிடும்.
யார் தான் ஒளியாக இருப்பா? இறைவன் தான் ஒளியாக இருப்பான். அந்த கூத்துக்கு பேர் சூக்கும நடனம்னு பேர். சூக்கும நடனம்னு பேர். தில்லை மூதூர் ஆடிய திருவடி தூல நடனம், பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்பது அதிசூக்கும நடனம். பேரொளியில் ஆடுவது என்ன நடனம்? சூக்கும நடனம். அந்த சூக்கும நடனத்தை நாம் பார்க்க முடியாதுங்கிறதுனால நாம் அதை உணர்றதுக்காக இறைவன் நன்காட்டில் நடனம் ஆடுறதா சொல்கிறோம். ஆடினாருன்னு சொல்கிறோம். நீங்கள் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டத்தில் சுடலை மாடன்னு ஒரு சாமி வழிபாடு உண்டு. அந்த சுடலை மாடன் இந்த நள்ளிருளில் இறைவன் ஆடுறதை குறிக்கிறது தான் என்ன மாடன்? சுடலை மாடன். சுடலைன்னா நன்காடு, மாடன்கிறது அந்த சாமியை குறிக்கும். அது எங்கள் விவசாயத்தில் வந்து அவர் முக்கிய தெய்வம். யார்? விவசாய காவல் தெய்வமாக அவர் பார்க்கப்படுவார். எங்கள் வயலில் அவருக்கு கோயில் இருந்தது, இப்போ இல்லை. அந்த கோயில் வந்து எங்கள் சொந்த நிலங்கிறதுனால நாங்கள் வழிபட்டோம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு குல தெய்வம். அவங்க அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கே அவங்க ஊர். அவங்க வருஷத்தில் ஒரு நாள் இங்கே வந்து அதுக்கு வழிபாடெல்லாம் செய்துட்டு போவாங்க, இடையிடையே வருவாங்க. ஒரு கட்டத்தில் குலதெய்வத்தை அழைச்சிட்டு போகிற மரபுன்னு ஒன்று இருக்குது. குலதெய்வத்திட்ட வேண்டுதல் வச்சு அந்த இடத்துல மணல் எடுத்துகிட்டு போய் கோயில் கட்டிடுவாங்க. அப்படியே அந்த சாமி என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க? அழைச்சிட்டு போயிட்டாங்க. திருநெல்வேலி நாங்கள் நெல்லை மாவட்டத்தில் கொடை கொடுக்குறதும்பாங்க. கோயிலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கொடை கொடுக்குறதுன்னு பேர். வருஷத்துக்கு 3000 4000 கேட்பாங்க. நாங்கள் கொடை கொடுக்குற கோயிலில் யார் உண்டு? சுடலை மாடன் உண்டு. இப்போது இருக்கிறார் சுடலை மாடன்கிற. அது வந்து ஏகதேசி யார் தான்? சிவன் தான். சிவனை யாராக பார்க்குறது தான் சுடலை மாடன். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த பெருங்கோயில் வழிபாடுகள் இருக்க வரைக்கும் இந்த சமுதாயத்தை வந்து நம்ம அடிமையாக்க முடியாதுன்னா இந்த பெருங்கோயில் வழிபாடுகளை எல்லாம் தடுக்கிறான். யார்? ஆங்கிலேயர்கள். அப்போ உண்டானது தான் இந்த மாரியம்மன் வழிபாடு, சுடலை மாடன் வழிபாடெல்லாம். அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த சாமியை கிராம தேவதையாக வச்சு கும்பிட்டு யாரை ஏமாத்தினாங்க? ஆங்கிலேயர்களை வந்து ஏமாத்தினாங்க. பெருங்கோயில்கள் வழிபாட்டை எதாவது மாற்றிக்கிட்டாங்க. கிராம தேவதை. பேச்சி அம்மன்னா சரஸ்வதினு அர்த்தம். பேச்சுக்கு அம்மன் சரஸ்வதி, பேச்சி அம்மன். நீங்கள் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பேச்சி அம்மன் வழிபாடு அதிகமாக செய்வாங்க. பேச்சாயி, பேச்சி அம்மன். சுடலை மாடன்கிறது இங்கே நம்ம திருநெல்வேலிக்காரர் தான் இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். குறிச்சிக்கோட்டை போகிற வழியில் பள்ளவாளையத்தில் திருநெல்வேலிக்காரர் தான் அவர். அது எங்கள் பகுதியில் காவல் தெய்வம். எங்கள் விவசாயத்தை முடிச்சுட்டு எங்கள் அப்பா ஒரு 6 மணிக்கு வயல் இதை பூட்டுவார், அந்த கேட்டை பூட்டுவார். பூட்டிட்டு அப்படி நின்றுக்கிட்டே இருப்பார். எங்களுக்கு எப்படா வீட்டுக்கு போகிறதுன்னு இருக்கோம். அந்த பள்ளி வந்து ஒரு சத்தம் கொடுக்குமல்ல, அது கொடுத்தாச்சுன்னா சுடலை மாடன் நான் கோயிலை பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறேன், தோட்டத்தை பார்த்துக்கிட்டு சொல்கிறாருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கு பிறகு தான் நகருவார். அது வரைக்கும் நின்றுக்கிட்டே இருப்பார். அதுக்கு பலியிடுதல்லாம் உண்டு அந்த சாமிக்கு வந்து. அதனால தான் நாங்கள் அதில் வழிபாடை கொஞ்சம் குறைச்சிட்டோம். என்ன உண்டு அவருக்கு? கட்டாயம் என்ன உண்டு? பலியிடுதல்லாம் உண்டு அந்த சுடலை மாடனுக்கு. அது கோட்டைக்கு போகிற கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகிற சுடலை மாட சாமி அந்த பாட்டு அந்த கதையெல்லாம் வந்து அது சினிமாவில் வந்தது. நாங்கள் நேரில் பார்த்தவங்க. எங்கள் ஏரியாவில் இதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து திசையன் விளை சுடலை மாடன். திசையன் விளை பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்கர். அதுதான் தென் மாவட்டத்தில் பெரிய சுடலை மாடன் கோயில். சாமி வந்து அந்த சாமி ஆடுறவர் ஆடும்போது கத்தி வச்சு கையை இப்படி கிழிப்பார். ரத்தம் எடுத்து அந்த கலைஞர்களுக்கெல்லாம் வச்சு விடுவார். அந்த கரகாட்ட கலைஞர்களுக்கெல்லாம் ரத்தத்தையே வச்சு விடுவார். பிறகு நாம் முட்டையை கொண்டு கொடுத்தோம்னா அதை கட்டாசுவார். அது பந்து மாதிரி குதிக்கும். நீங்களே கொடுக்கலாம். அந்த முட்டை என்ன செய்யும்? உடையாமல் அப்படி குதிக்கும். அதை காட்டுவாங்க. நான் பார்த்துருக்குறேன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது. அந்த சாமி வந்து இப்போ கோயில் ஊருக்குள்ளே இருக்கும். அவர் வேட்டைக்கு போகிறது இந்த மாதிரி நன்காட்டுக்கு போவார். அப்போது மனிதனுக்கு தானே அருள் வருது. ஆடுறவன் யார்? மனுஷன் தானே. அவனுக்கு வந்திருக்கிறது தானே சாமி. அந்த அருள் வந்து தொடர்ந்து வராது. எப்படி நமக்கு நெட்வொர்க்கில் இருந்து பிரேக் ஆகிற மாதிரி இந்த அருள் பிரேக் ஆகும். அப்போ அவன் சராசரி மனிதனாக காட்டுக்குள்ளே மாட்டிடுவான். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா கோயிலில் ஒற்றை மேளம்னு ஒரு மேளம் உண்டு. அந்த ஒற்றை மேளம் ஒன்று அடிப்பாங்க. அது சும்மா அது மட்டும்தான் அடிப்பாங்க. இந்த சத்தம் கேட்குற திசையை வச்சு நம்ம இங்கேருந்து வந்திருக்கோம், இங்கே போகணுங்கிறத சாமி அடி கண்டுபிடிச்சிடுவார். அவருக்கு அந்த சத்தம் தான் அவருக்கு வந்து வழிகாட்டி மாதிரி, எந்த கப்பலுக்கு வழிகாட்டி மாதிரி. அந்த சத்தத்தை காதில் வாங்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் திரும்ப அருள் வந்துடும். பிறகு போய் இதனுடைய நான் சொல்லிகிட்டு இருக்கிற கதையினுடைய பெண் வடிவம் தான் மாசாணியம்மன்.
மாசாணியம்மன் போய் அந்த காட்டில் போய் எல்லாம் பண்ணிட்டு வருதில்ல. ஆ, மசானம்னா என்னது? மயானம் தான் மசானம். மயான அம்மன் தான் என்ன அம்மன்? மயான அம்மன் தான் மாசாணி அம்மன். நாங்கள் ஆம்பளை தெய்வத்துக்கு சொல்கிறோம், அவங்க என்ன தெய்வத்துக்கு சொல்கிறாங்க? பெண் தெய்வத்துக்கு சொல்கிறோம். அந்த நேரத்தில் யாரும் குறுக்க போகக்கூடாதுங்கிறது அந்த கிராமத்து நம்பிக்கை. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயசில் அந்த பந்தத்தோட சாமி போகிறது, நன்காட்டில் போய் நிற்கிறது, அதுக்கு ஒரு போகிறதையெல்லாம் நாங்கள் வயலிருந்து பார்ப்போம், சுதாரிச்சிருவோம். வேற எங்கேயும் அந்த சாமி வராது. கோயிலுக்கும் அவர் வந்ததுக்குமான குறுக்கு ரோடு எது மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம். அந்த ஏரியாவுக்குள்ளே போகாமல் என்ன செஞ்சுடுவோம்? இருந்துடுவோம். அந்த அருள் வந்து வரும்போது எதிர்க்க போனாங்கன்னா ஆபத்தும்பாங்க. ஏன்னா பயங்கர இதில் வரும் அந்த சாமி வேகத்தில். இதையெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல இப்போவே அந்த பள்ளி சத்தம் போடுது பாருங்க. உண்மையில் அதாவது எங்களுக்கெல்லாம் எனக்கு என்னென்னா, எங்கள் ஊரில் அந்த சாமி ஆடுறதுக்கு முன்பு சாமி வரப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சோன்னே எங்கள் அப்பா காலில் விழுந்து கும்பிடுவார். எங்கள் அப்பா போனவர் என் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கிறார் ஒரு தடவை. அந்த சாமியாடி எங்கள் அந்த ஒரு 6 குடும்பம் அதில் முக்கியமானது. அதில் எங்கள் அப்பா ரொம்ப முக்கியமானது. அதுக்கு லேண்டு வாங்கும்போது, அதுக்கு கோயில் கட்டும்போதெல்லாம் எங்கள் உறவினர் தான் அதை எடுத்து கட்டினார். 35 லட்ச ரூபா பட்ஜெட்டில் அப்போ கட்டினாங்க அந்த கோயில். ஆமாம், உண்மையில் சார் எங்கள் வீட்டுக்கு அந்த உடுக்கடிக்கு வர்றானல்ல, எது சாமி வீட்டை காவல் செய்து நான் எதுவும் பேசலை, கொடுங்கன்ட்டு போயிடுவோம். இப்போது உங்கள் வீட்டை சாமி காவல் காக்குது, நான் எதுவும் பேசலை, கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவோம். இப்போது எதுவுமே பேச மாட்டேன். அப்போது அந்த அந்த சாமியாடி வந்து வர்றதுக்கு முந்தைய அவருக்கு தெரிஞ்சிடும் நமக்கு சாமி வரப்போகுதுன்னு. அப்போ அந்த சாமிக்கு நல்லா பணி செய்கிறவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. எங்கள் அப்பா இறந்தவரை என் காலில் விழுந்து ஒரு தடவை கும்பிட்டார். அப்படின்னா அவங்க அந்த சாமியாடிகள் எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு இப்படி நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. கிராமத்தில் நிறையா இருக்குது. அந்த சாமியை தான் நம்ம சுடுகாட்டில் ஆடுறாரு. சாமி வந்து இப்போ இவ்வளோ அழகாக சொல்ல நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குல்ல. இது வந்து இந்த கதையெல்லாம் எதோட சேர்ந்தது? பேரொளியோடு சேர்ந்தது. அதை எப்படி சொல்கிறது? பேரொளியில் நாராயணனே இல்லை, அவர்கிட்ட கேட்டாலே தெரியாதும்பார். என்கிட்ட எங்களையெல்லாம் முடித்து கட்டின பிறகு தானுங்க பேரொளியே முடிஞ்சது, நாங்களே பார்க்கல, உனக்கு எப்படி சொல்கிறதும்பார். யார்? நாராயணன். அவங்களையெல்லாம் அழிச்சிட்டு தான் பேரொளியையே அவர் முடிவுக்கு கொண்டு வர்றார். சிவஞான போதத்தில் பேரொளிக்கு பிறகும் திருமால் இருப்பார்னு சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. திருமால் இருப்பார்னா அது எப்படி பேரொளி ஆகும்? பேங்கில் எல்லா கதவும் திறந்துருந்துச்சு, பேங்கில் மேனேஜர் இருந்தார், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தாருன்னா பேங்க் எப்படி க்ளோஸ்ன்னு சொல்ல முடியும்? பேங்க்கில் நம்மளை விடுறான், வெளில விடலை, பேங்க் திறந்துருக்குன்னு தானே, பேங்க் ஓப்பனாக தானே இருக்குன்னு அர்த்தம். அது நைட்டு 9 மணியாக இருக்கட்டும், மேனேஜர் வந்து நைட்டு 9 மணி திறந்து இருப்பாங்க, ஆனால் பேங்க் இதில் தான் இருக்குது, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. கஸ்டமருக்கு அலௌடு கிடையாது, அவ்வளோதான். அதனால தான் இறைவன் யாரும் இல்லாமல் பட்டி விடுறாரு. திருமாலே பார்க்காத ஒன்றை நாம் எப்படி பார்க்குறது? இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது எப்படி இருந்தது? 1% தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 99% நைட்டில் பயந்து கதறினாலும் கதறிடுவீங்க. இது வரைக்கும் நம்ம வகுப்படுக்கும்போது பள்ளி சத்தம் போட்டிருக்குதா? நாங்கள்லாம் அந்த சாமி கூடயே வாழ்ந்தவங்க. அந்த சாமி வந்து அருள் வாக்கெல்லாம் சொல்லும், அதெல்லாம் நாங்கள் நேருக்கு நேர் கேட்டவங்க. அதை வருஷத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணும்போது அந்த பூஜையில் நாங்கள் உயிரை கொடுத்து இருப்போம். ஒரு தடவை நாங்கள் அறுவடை செய்யும்போது அவருக்கு வச்சுட்டு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த சுடலை மாடனுக்கு அறுவடை செஞ்சு வைக்கும்போது அந்த என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் ஒருத்தர் பூஜை பிடிப்பார், அதுக்கு முந்தின நாள் ஒருத்தர் பூஜை பிடிப்பார். அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற முள் மரத்தில் போட்டுருவாங்க. அந்த பூவை போடுறதுக்கு ஒரு இடம் போட்டு, எங்கள் தம்பி சும்மா இருக்காமல் என்ன செய்தானா, அந்த மாலை எடுத்து கழுத்தில் போட்டு வேணும்னே சும்மா சாமி வந்த மாதிரி ஆடணும் எங்கள் தம்பி. அதில் ஒரு தேனி கூடு கலைஞ்சி போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு யார அவனை கொட்டி தீத்துட்டு அவனை. இதில் இப்படி ஒரு 1000 கதை நம்மகிட்ட இருக்குது. எதில்? சுடலை மாடன் கதை. உங்களுக்கு கொஞ்சம் என்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் தேவாரம் படிப்பீங்க? கொஞ்சம் த்ரில்லிங்காக கொஞ்சம் கதை படிங்க. ஆடு பலியிட்டிருப்பாங்க, அந்த ரத்தத்தை, பச்சை ரத்தத்தை அப்படி குடிக்கும். அது வெறி பிடிச்சு நிற்கும் அந்த சாமி. அந்த ஆட்டை பலியிட்டு கொடுப்பாங்க. அந்த கத்தி வச்சு அறுத்த இடத்துல வாய் வச்சு ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும். பக்கத்தில் போக முடியாது. ஆனால் நெருப்பை நாங்கள்லாம் சாதாரண இருப்போம், ஏன்னா எந்த வயசுலேயே பழகிட்டு. பிறகு அசைவ பழக்கம் வந்து எனக்கு இல்லாதனால அந்த வழிபாடுகளெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், திருவிழாவுக்கெல்லாம் போகிறதில்ல, பணத்தை அனுப்பிட்டு சைலண்டாக இருந்துடுறேன். அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி போயிருந்தேன். அதே கோயிலில் அம்பாளுக்கும் சுடலை மாடனுக்கும் வேள்வி, தமிழ் முறை வைதி வேத முறை வேள்வி. அப்போ அந்த வேள்வி செய்கிறவர் முடிய வரைக்கும் நீ கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டார். அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்க, தம்பி வந்து நான் எங்கள் கலாச்சாரம் வேறு, இவன் கலாச்சாரம் வேறுன்னு. ஐயரை நீ கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தானியம் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க. அங்கெல்லாம் சமித்தை விட நவதானியம் தான் அதிகம் போடும். எதில்? ஆமாம், நவதானியங்களை தான் அதிகமாக குண்டத்தில் போடுவாங்க, சமித்து குச்சிகளை விட.
அதில் கூடவே இருந்து வேலி முடி வரைக்கும் கூட இருந்தேன் நான். இந்த எத்தனாவது மந்திரம் பார்த்துட்ருக்குறோம்? 5ங்க. எனவே வினைகளை சுடுகாட்டில் ஆடுறதுங்கிறது அந்த செய்தி. மன்மதனை எரித்தார். மன்மதன் இறைவனுக்கு ஆசையை உண்டாக்க நினைத்தான். உயிர்கள் பக்குவப்படணும், அந்த உயிர்களுக்கு ஆசையை கொடுத்து ஒரு கட்டத்தில் ஆசையில் வெறுப்பை உண்டாக்கி நம்மக்கிட்ட கொண்டு வான்னு அனுப்புனா இவன் யாருக்கே ஆசையை உண்டு பண்ணுறான்? ஆசையை உண்டு பண்ணுறான். அதில் தான் இறைவன் அவனை எரிக்கிறார். அபிஷேகம் செய்பவர்களுக்கு அருள் செய்கிறாரு, யானைத்தோலை போர்த்தியவர். இந்த மந்திரத்தில் இன்னும் விளக்கம் இருக்குது, அதை நம்ம வர்ற வகுப்பில் பார்ப்போம். சொல்லமாட சாமி பயங்காட்டி விட்டுட்டு போயிட்டார்.